ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி ஆஃப்டர் ஒர்க் தாங்க நைட்டு டின்னர் விலாக் பார்க்க போகிறோம். டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு 8:30க்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்கு போயாச்சு. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னி தாங்க. மேலே கிச்சனுக்கு போயிட்டு மேலே சாமி கும்பிட்டுட்டு ஊதுவத்தியும் ஏற்றி வச்சாச்சுங்க. நம்ம அன்னலட்சுமி ஃபோட்டோவுக்கு 2 ஊதுவத்தியும் ஏற்றி வச்சாச்சு. இப்போது கார சட்னிக்கான ப்ரிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு நல்ல பெரிய சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4-5 எடுத்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் சின்ன பழம் இருக்கிற தக்காளி அதுவும் ஒரு 6 பழம் எடுத்திருக்கேன். இப்போது வதக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வதக்குனதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு கொத்தமல்லி, பூண்டு, 4 வரமிளகா. நம்ம காரம் மீடியமாக தாங்க சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பசங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க நான் செய்வேன். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கார சட்னிக்கு வதக்குனது ஆறுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ தோசை தவாவில் மாவு எடுத்து ஊற்றி நல்லா தோசையை நல்லா வட்டமாக சுட்டிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச கார சட்னிக்கு தாளிப்பு பண்ணுறதுக்கு சின்ன கடாய் எடுத்து அதில் கடுகு எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை கார சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை போடலைங்க. உங்களுக்கு தேவைன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் எடுத்து சைடில் வச்சாச்சு. இப்போ தோசையும் ரெடி ஆகிடுச்சு, கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நைட்டு டின்னரு கார சட்னி வித்து தோசைங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கும் தோசையும் கார சட்னியும் வச்சு கொடுத்தாச்சு. இருந்த பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சாச்சு. இப்போ மார்னிங்க்கு காலையில் சமைக்கிறதுக்கும் கிச்சன் எல்லாமே நீட் பண்ணி வச்சாச்சு. ஸ்டவ் கிட்ட எல்லாத்தையும் துடைச்சிட்டு எல்லாமே நீட்